என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். எளியவர்கள் மற்றும் சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதிலும் மிக குறிப்பாக சிறுமைப்பட்டவர்கள், மிக அதிகமாய் நசுக்கப்பட்டவர்கள், பலனற்ற ஒரு கூட்டமாய் காணப்படுகிறார்கள். ஆனால் அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் என்ன ஆகாது, கெட்டு போகாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு பல பலவான்கள் உன்னை நசுக்கி கொண்டிருக்கிறார்களா? தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை இருமாப்பா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த அசைக்க முடியாத அந்த விசுவாசம் ஒரு சமயத்திலும் வீணாக போகாது பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் அந்த இடத்திலே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்கள் நிமித்தம் அந்த இடத்திலே ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிப்பார் பாருங்கள். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை பாருங்க. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவாது. இத்தனை வருஷம் ஆயிடுச்சே, இதில் மாற்றம் ஏற்படுமா? ஐயோ, இன்னும் அவங்க தீவிரப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, இன்னும் மூர்க்கதனமாக இருந்து கொண்டு இருக்கிறாங்களே, நானும் இன்னும் கூனி குறுகி போய் கொண்டிருக்கிறேனே, இந்த இடத்துல மாற்றம் ஏற்படுமா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக அங்கு ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வந்து தன் வல்லமையின் கரத்தை நீட்டி மகிமைப்பட ஆரம்பிப்பார் பாருங்கள். உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், யுத்தம் செய்வார், ஜெயத்தை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.